உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை கேட்கற விட்டு போட்டு அங்க என்ன இருக்கோ அதை வேண்டி இவர் வந்து அந்த சைட் பேக் உள்ள இருந்தது வந்து பிரச்சனை போய் கட்டாரில் சாப்பிட்ட அப்புறம் இன்றைக்கு தான் நல்ல பிரியாணி சாப்பிட்டேன்னு சொன்னார். ஜிபி எனக்கு அதை விட பிடிச்சிருக்கு. வேண்ட நிலைமை எப்படி ஒரு நிலைமை போக மட்டும் நான் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக ப்ரௌன் ரோட்டில் நிற்கிறோம். என்னத்துக்காக வந்து நாங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து அம்மா அப்பா ரெண்டு பேர் வந்தவர். குறிப்பாக வந்து அம்மா அப்பா என்று சொல்லிக்கல இன்னும் ஒரு ஆக்களும் இருக்கணும், லண்டனில் இருக்கிறோம். இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த யூடியூப் வரலாற்றில் வந்து ஒரு முக்கியமான ஆக்கள். அவையில் வந்து வந்திருந்தவர் குறிப்பாக வந்து ஜெர்மனிலேருந்து வந்து மட்டக்களப்புக்கு வந்து அதுக்கு பிறகு வந்து நேற்று யாழ்ப்பாணம் வந்தவர். இன்றைக்கு இரண்டாவது நாள். நேற்று வந்து நிறைய விஷயங்கள் செய்தாங்க. இன்றைக்கும் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய இருக்கிறோம். அதில் தான் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. குறிப்பாக வந்து அவையோட பயணிக்கிறது வந்து என்ன சொல்லுங்க பார்ப்போம், ஒரு மறைக்கலாத மூமெண்ட், என்ன கட்டாயமான ஒரு மூமெண்ட். இன்றைக்கு வந்து அவைகளுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அதுகளையும் சரி கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து கோயில் எல்லாம் போகிறோம். எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி என்ன கோயில்னு சொல்லல, நல்லூர் கோயில். அது இந்த வீடியோவோட சேர்ந்து பார்க்குறீங்களா இல்லை நாளைக்கு போகிறோமா அப்படின்றதெல்லாம் பிளான் இல்லை. இன்றைய நாள் ஒரு ஆரம்ப கட்ட பிளான்கள் இருக்குது. அதுக்கு பிறகு தான் அந்த பிளான்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம். இப்போ இதில் இருந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். குறிப்பாக வந்து நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்கி கெஸ்ட் ஹவுஸ் என்று சொல்கிறது. இந்த இடத்துல தான் நாங்கள் ஏற்கனவே காயல் ப்ரோவாக்களோட வரைக்கும் நின்றப்போம். அதே ரூம் தான். இந்த வேலையில் தான் நான் வந்தவேல் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். அப்படியே அம்மாக்கள் வந்தோடனே அவையிலையும் காட்டுறேன். இப்போ வந்து எல்லோரும் வந்துட்டோம். அம்மா அப்பாக்கள் அவையில பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். சொல்லுங்கள் உங்களோட பேர்? ஜெயந்தி. ஜெயந்தி. அப்போ அவங்களோட ரவி. ரெண்டு பேரும் வந்து ஜெர்மனில் பேர்லியிலேருந்து வந்திருக்கிறோம். நேற்று வந்து நிறைய விஷயங்கள் செய்தாங்களே. இன்றைக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறோம். எல்லோரும் இப்போ ரெடி ஆகிட்டோம். அப்புறம் வந்து நான் எல்லாரையுமே வந்து ஷெடியூல் பண்ணி இதாக விரும்பலை. ஏன்னா பசி ஒரு பக்கம். நேற்று வந்து கொஞ்சம் அப்பம் சாப்பிட்டாங்களா, அதில் அப்புறம் பசி வந்துட்டு இதில் இது போய் எங்கே போகிறோம்? அம்மாஜி மலாயன் கஃபே கேட்டவேல் நான் சொன்னேன் இல்லை அம்மாஜி போவோம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்தினாங்க. அதோட எங்களை தவிர இன்னும் ஒரு 3 நண்பர்கள் வந்து வந்திருக்கிறோம். அவையிலே நான் உங்களுக்கு காட்டுறேன். தெரிஞ்சிருக்கும். இவரை பற்றி சொல்ல தேவையில்லை. அதாவது பிரதர் இப்போ வந்து வாகனத்தினுடைய சாரன்ற மாதிரி நம்மளோட தேரை வந்து ஓட்டுறது வந்து அவர் தான். ஆனால் வந்து நம்மள்ட்ட நண்பர் மட்டக்களப்பு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சொல்லணும் அப்படி. ஸோ வந்து ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். நீங்கள் தான் இங்கே பக்கம் சுற்றி உங்களை நம்பி தான் இங்கே வந்துருக்கோம். சரி எல்லாம் சம்பவம் செய்வோம். இப்போ இதுல இருந்து வெளிக்கணும். பேனுக்கு இன்னொரு விஷயம், சீட் பெல்ட் பிரச்சனை இருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்கணும். சரி இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏற்கனவே. சரி வெளிக்கிடுவாங்க. சரி இப்போ வெளிக்கிட்டோம். கிட்டத்தட்ட 2.8 கிலோமீட்டர். கூகுள் மேப் உதவி இருக்க பயப்பட தேவையில்லை. திண்ணை ஃபார்மண்ட் அடித்தாலே காட்டிட்டு இருந்த லொக்கேஷன். சரி நாங்கள் வந்துட்டோம். சரி இப்போ இதில் பார்க் பண்ணிட்டோம். அப்படியே போக முடியும். இதில் வந்து முடிய வெள்ளனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரோடு ஒன்று இருக்கும். கடை போடணுமா? கடவை வெள்ளை கடவை. உண்மைதான். இதில் வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒரு வெள்ளை கடவை இருந்தால் நல்லா சேஃப்டியாக இருக்கணும். சரி இதில் என்னென்ன சாப்பிட போகிறோம்ன்றது தெரியல. இதுக்குள்ள வேண்டி எடுக்கிறதே முதல்ல பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல் இருக்குது. யாழ்ப்பாணத்தி புட்டு கட்லெட்டு இட்லி எல்லாம் இருக்குது. சரி இப்போ நாங்கள் வந்து ஆளாளுக்கு என்ன சாப்பாடு சொல்கிறேன். ஏன்னா தோசை இட்லி பக்கம் போயிடலாம் இருக்குது. அவ்வளோ ஆக்கலாக இருக்குது. புட்டு இடியப்பக்கத்து சொன்னாங்களா அதுக்கும் பக்கத்தில் போயிடலாம் இருக்குது. அதனால் வந்து புட்டு 2 வேண்டிட்டு வந்து பேச இருக்கிறோம். என்ன செய்யறது தெரியாமல். அதாவது எங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை கேட்குற விட்டு போட்டு அங்கே என்ன இருக்கோ அதை வேண்டிட்டு வர மாதிரி. அதை வேண்டி சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு 10 மணிக்குள்ளே இருக்கும். அதுவும் வந்து மூலிகை தண்ணி. நான் கேட்டேன்னா அண்ணாட்ட இஞ்சி பேண்டி அவர் எனக்கு கொடுத்த மூலிகை தண்ணி. ஆனால் குடிச்சு பார்த்துட்டு அவர் என்ன இருக்குன்னு கேட்டார். அதுக்குள்ள இஞ்சி தான் இருக்குது. அதில் மூலிகை தண்ணி தான் போட்டது. நான் வந்து இதில் பீட்ரூட் வேண்டி இருக்கிறேன். ஒரு காலம் குடிச்சதெல்லாம் குடிச்சு போக இப்படி இருக்க போகுது. பீட்ரூட்டை நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்க வேண்டாம். பீட்ரூட் தான் உள்ள கிடக்கு. ஆனால் நல்லா இருக்கு. அந்த ரத்தம் வந்து சுரக்கும் அப்படின்னு சொன்னவங்க. அதனால் சரி குடிச்சு பாவம் வந்துட்டு குடிக்கிறேன். இந்த ஜூஸ் குடிச்சு தான் ஆகியோன்ட்டு பார்த்தா புட்டுக்குள்ளேயே வந்து பீட்ரூட்டை போட்டு தந்திருக்காங்க. சரி என்றாலும் சாம்பார் தனியாக தந்திருக்கணும். அப்படி ஃபுல்லாக விட்டாலும் காணாது புட்டுக்கு. ஆனால் இது மட்டும்தான் இப்போதைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரே பேருக்கு சாம்பார் ஒரு பேருக்கு புட்டு நல்லா இருக்குது. இதில் வந்து குரக்கன் புட்டெல்லாம் இருக்குது. இது வந்து 120 ரூபா. குரக்கன் புட்டு 150 ரூபா கூட இருக்குது. ஆனால் இங்கே உண்மையில் சிங்களாக்கள் கூட வராங்க சாப்பிட்றது. சிங்களாக்கள் கூடுதலாக வருது. அவங்க இப்படியான சாப்பாடுலாம் விரும்பி சாப்பிடுது. நான் இப்போ வைஃபை விட்டுட்டு சாப்பிட்றேன்னு நீங்கள் யோசிச்சாலும் பரவாயில்ல.
ஏன்னா அவைகளுக்கு வந்து இந்த சாப்பாடு புட்டு பிடிக்கிறது. என்ன சாப்பாடு சாப்பிட போகிறீங்க? இடியப்பம். அதுக்கண்டு ஒரு டீம் வந்து அங்கே வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். நாங்கள் எங்கட வேலையை பார்ப்போம். நாங்கள் புட்டு டீம் நானும் ஜெயந்தி அம்மா தான் வந்து புட்டு சாப்பிட்றோம். நம்மளாக்கு சிவாக்கிறதுக்கு புட்டு கொண்டு புட்டு எப்பயுமே எமோஷ்னல். புட்டு சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்குது. அந்த சரி வழியாக சாப்பிட்டு வரேன். சரி இப்போ சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிட்டேன். மற்றாக்களுக்கு வந்து இடியப்பம் வந்து ஆர்டர் பண்ணால் அது வேறு ஒரு ஆர்டருக்கு வெளி ஆர்டருக்கு வந்து செய்து கொண்டிருக்கேன். சாப்பிட்றாக்களை வந்து வெயிட் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறேன். அதனால் சரி இதுலேருந்து இன்னொரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போகிறோம். உண்மையில் வந்து விடிய காத்தால வந்து சாப்பிட வர்றாக்களை முதலாக கவனிக்கணும், ஆர்டர் தான் அடுத்ததை பார்க்கணும். ஆனால் இங்கே வந்து அது தலைகளாக நடக்குது. அந்த ஆக்கள் கூட வரையினம் பண்ணோன்னே ஒரு பெருமிதம் வந்து எல்லாருக்குமே வந்துடுது. அதான் பிரச்சனை. அக்ஷராக போகிறோம். அந்த விகாரைக்கு முன்னுக்கு இருக்குது அந்த ஹோட்டலுக்கு. சரி இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கிலோமீட்டர் வேறு டவுனுக்குள்ளே விளக்கிடும். இந்த கடைக்கு வந்து நாங்கள் பைக்கர்ஸோட வரைக்குள்ள இருக்கா சாப்பிட்டோம். இதில் இங்கே பார்க்கிங் போட்டால் சரி. இப்போ இந்த கடையில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முறைப்படியான சாப்பாடுகள் வந்து இருக்கும். அது குறிப்பாக வந்து மசாலா தோசை அதுகளெல்லாம் வந்து பிரசித்தம். அக்ஷதாய் பேர். பியோர் வெஜிடேரியன் ஐட்டன்னு போட்டிருக்கணும். இதான் அந்த கடை. கிட்டத்தட்ட மலையன் கப்பி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணீங்க? நான் நெய் தோசை ஆர்டர் பண்ணிட்டேன். அது நான் நினச்சின்னு ஒரு அளவு தான் வேணும். பீரங்கி அடிக்கிற மாதிரி நீட்டாக இருக்கு. சாப்பிட அப்படி சுருக்கி சாப்பிடுவோம். இதால் வந்து இது மசாலா தோசை, அங்காலையும் வந்து நெய் தோசை தான். இப்போ என்ன செய்ய விடுவேன்னு சொன்னேன். ஓகே ஓகே சாம்பார் எப்படி கலக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். அடுத்த ஆக்கள்கிட்ட கேளுங்க. நெய் தோசை தான் உடையும் அம்மாவுடைய அக்கா இப்போ டிப்ஸை சொல்லித்தாங்க என்ன செய்யணும். நடுவில் மடிக்கணும். நடுவில் உடைஞ்ச முறி உடையுது தெரியும். இப்போ இப்போ அவ்வளோதான். அங்கே இல்லையா? அங்கே இருக்குது தானே? இது இருக்கு. நாங்கள் சை ஹோட்டலுக்கு பொருள் கடலைக்கறி எல்லாம் கொடுத்துருக்கு. கடலை அலர்ஜி. இன்றைக்கி வந்து ஆகலாம் சைவ ஹோட்டலில் விட்டாச்சு. சரி சாப்பிட்டு வரட்டும். அப்படி நல்லூரானுக்கு போகணும். சரி இப்போ சாப்பிட்டு முடிஞ்சது. எவ்வளோ பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2180 ரூபா. மறக்கிற சாப்பாடு தான். ஆனாலும் வந்து கொஞ்சம் ஹைஃபையான ஆட்கள் வந்து தான் இந்த இடத்துல சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் போல். இப்போ அப்படியே வந்து யாழ்ப்பாண டவுனில் வந்து பர்ச்சேஸ் நடக்க போகுது. கருவாடு மற்றது அந்த புழுக்கொடியில் அப்படிலாம் கொண்டு வரணும்னு சொன்னாலும் பார்ப்போம். அப்படி யாழ்ப்பாணம் கீரிமலை மினி பஸ் இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய பஸ்ஸுகள் எல்லாம் கொண்டு வராங்க. முதல் மினி பஸ் மட்டும்தான் இருந்தது. இதில் வளர்க்குறதும் பெரிய வேலை தான். ஒரு ஆளுக்கு தான் டென்ஷனாக இருக்கும். இப்போ கருவாடு பண்ணுறதுக்காக வந்துட்டோம் சிக்னல் சந்தி அடிக்கு. இதில் வந்து எந்த கடைக்கு போகணும் அப்படின்றத நான் எதுவுமே அவைகளுக்கு ரெக்வஸ்ட் பண்ணல. அவையிலாக பார்த்து எந்த கடைக்கு போயிடணுமோ அதுக்கு நாங்கள் போய் பார்க்க வேண்டியதான். யாழ்ப்பாணத்து டவுனுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேக்கிலே ஆக்சிடென்ட் ஆகுதுடா. ஃபுல் டிராஃபிக் தான். இதுக்குள்ள விளத்துறதே கஷ்டம் தான். அங்கேயும் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க நெடுந்தூரமாக. ஆனால் எங்கேட்டு தான் எங்களுக்கு விலங்கு இல்லை. அதோட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இடது பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்கள். டிஸ்க் பொம்மை. ஆனால் இதெல்லாம் இப்போ அப்டேட் ஆகிடுது. இந்த பொம்மையில் வச்சு இதாகிற அளவுக்கு பூமாலை கடைகள் இருக்குது. இதெல்லாம் கோயிலுக்கு வேண்டிட்டு போகிறாங்க இருக்குது. நம்முடைய கதால வந்து சரி டீம் வந்து கவரிங் நகைகள் ஏதோ பார்க்க போய் நம்ம இருக்குது. அவையில் வந்து அங்கால நகைகள் வேண்டி கொண்டிருக்கோம். நாங்கள் எங்கெல்லாம் ஃபுல் ஃபன் பண்ணி கொண்டிருக்கோம். அப்படி தான் உடுப்படுக்க போகிறாங்க நிலைமை இதே தானே. நான் வெயிட் பண்ணணும். அட்வைஸ் கேட்டேன்னு சொல்லலாம். கல்யாணமே கட்டாதுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து வெளியிலேருந்து இந்த கடைக்கு வந்து ஆனால் கடையோட பேர் ஏதோ ஒன்று பார்த்தனால உங்களை காட்டியிருப்பேன். அப்புறம் என்ன மாதிரி நாங்கள் ஒன்று வேணும். இப்போ நான் கடையில் வேண்டினா 12,000 ஏதோ பில் வந்தது போல். அதோட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு அந்த வெயிலுக்குள்ளே தெரியுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எண்ணம் இருக்குது. அதுக்குள்ளே நல்லா கூலாக இருந்தது. இதுக்கு பிறகு கரவாடு அதுகள் வேண்டும் நம்ம நினைக்கிறேன். ஒரு இதுகளாக இவளோட தெரிகிறது வந்து ஒரு என்ன சொல்லணும் வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்கும். என்ன விஷயத்தை யோசிக்கணும், என்னத்தை வேண்டினம் அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சிக்னல் சந்திக்கில் வந்து பயங்கர டிராஃபிக். அப்பா ஐயா வந்து ப்ரோ வச்சு ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் செய்கிறேன். என்ன சொன்னார்? அவர் சொன்னார் மெட்ராக்களை போல நான் பிக்சர் ஒன்றும் செய்யலை. முன்னாடி நம்மளோட ஆட்களோட இருந்தவர் அப்படின்னு சொன்னார். உண்மையாக போய் என்ன கேட்டார்? ஒன்றும் கேட்கல.
இல்லை அதுதான் சொன்னார் நம்ம ஆக்களோட இருந்து வராமன்னு சொன்னார். சரி ஐயா அரிசியா மாணவர்கள் வேண்டி தட்டாமன்னு சொன்னார். நானே தனியத்தான் வந்திருக்கேன், நான் ஆட்டம் போகிறேன். ஆனால் அது ஒரு ட்ரிக்காக வந்து இப்போ கையாளுறாங்க. இப்போ தான் நாங்கள் யோசிச்சுனாங்க புரோட்டாவர் வந்து இந்த சாமான்கள் வேண்டிய திற சொல்லி கேட்டு என்னதுக்காக வேண்டாம் நாங்கள்லாம் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட கேட்கல. இவர் வந்து அந்த சைட் பேக் கொள்ளி இருந்தது வந்து பிரச்சனையாக போய் சைட் பேக் கொள்ளிட்டு வந்தால் வெளிநாட்டில் வந்து அர்த்தம். தமிழாக்கள் நீங்கள் இந்த பேக்கை வந்து சைட் பேக் கொள்ளிட்டு வந்தால் நீங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து வந்தேன் அர்த்தம். அதனால் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரோ வந்து இப்போ திவா ப்ரோ ஆக்களோட வந்தவர் நாங்கள் 3 பேர் தான் இங்கே தெரியல. மக்கள் வந்து ஒரு விஷயமா பார்த்து வேண்டி கொண்டிருக்கணும். புழுதுமா கூழ் காய்ச்சவா அதான் புழுது சாப்பிட்றீங்களா? இது ஒடியல்மா இது புழுக்கொடியல்மா ரெண்டுக்கும் இதான் வித்தியாசம். இது தேங்காய் சீனி போட்டு குழச்சி சாப்பிடுவோம். சத்துமா இது தெரியுமா? சாரி தெரியுமா? இழுத்தடிச்சா நாங்கள் ஸ்கூல் படிக்கிற இடத்துல பாய்க்கில் சாப்பிட்டுட்டு டக்குனு சார் வந்துடுவார். என்ன செய்யறது தெரியாம ஒட்டப்பட்டுட்டு வாயை மூடிட்டு இருந்த காலைக்கு இழுத்தடிதான். இப்போ காண்றது குறைவாங்க, காண்றது இப்போ இங்கே மட்டும் இருக்கு கூடுதலாக. இப்படி புரோவாக்கெல்லாம் வந்து ஒரு இது என்ன வடைன்னு சொன்னீங்க? பருத்தி வடையா? தட்டை வடைன்னு சொல்லுவாங்க. ப்ரோ இஞ்சால வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறாரு. என்ன வேண்ட போறீங்க? நான் அந்த ஊறுகாசாவும் ஓகே. இதுதான் வடகம் மட்டும் சொல்கிறேன் ப்ரோ. வடகம் மட்டும் சொல்கிறேன். வடகம் இது நெல்லி கிராஷ். இது வந்து தோலக்கட்டி நெல்லி ரசம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இது வந்து பலாலை கிட்ட ஒரு ஊர் தோலக்கட்டி என்ற ஊரில் வந்து பாதராக செய்கிறது சர்ச்சில் வந்து செய்து வைக்கிறது. ஆனால் இதில் வந்து ஒரு படமும் போட்டிருக்கு. இது தொடர்பான மேலே இது விளக்கம் இருந்தால் யாராவது சொல்லுங்கள் கட்டாயம். ஒரிஜினல் கோஆப்ரேஷனில் செய்கிறோம். கல் கோஆப்ரேஷன்ல ஓகே பனை சார். ஓகே இது வந்து பழப்புளி. இது வந்து உள்ள கொட்டை மற்றது எல்லாத்தையும் எடுத்து புனைஞ்சு பானி மாதிரி செய்து விற்கணுமா? எவ்வளோ சொன்னது? 2200 ரூபா. அங்கே 4000 சொன்னது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலை சொல்கிறாங்களே. பேசாம புளி பிஸ்னஸ் செய்யலாம் போல. என்ன ப்ரோ அடுத்த செய்வோம் அது புளி பிஸ்னஸ். மட்டமா போடுங்க. இது 1 கிலோ புளிஞ்சா 1 கிலோ வராது, 7 கிலோ புளிஞ்சாதான் 1.5 கிலோ வரும். ஆனால் உங்களுக்கு 2 கிலோ தானே தருவாங்க. அதுதான் அப்படிதான் தருவாங்க, அதை விட கூட தர மாட்டாங்க. சரி இப்போதைக்கு பர்ச்சஸ் இந்த பக்கம் பர்ச்சஸ் வந்து முடிச்சு. இனி அந்த பக்கம் பர்ச்சஸ். ஒவ்வொரு இடங்களில் வந்து விலை வித்தியாசம் பார்த்துக்கிட்டு விசாரிச்சு வேண்டுங்க. அவ்வளோதான் சொல்லிக்கொள்வேன். இவ்வளோ தான் சொல்கிறது சிக்னல் சந்தையுடைய பெரிய கடை அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சின்ன கடை என்று சொல்கிறது வந்து அந்த இதுக்குள்ளே குருநகருக்குள்ளே இருக்குது. ஓகே நாங்கள் போய் ரெட் விழுது. சரி இதுக்குள்ளே போனாலே கருவாடு வாங்க வேண்டு கற்றுவினோம். எதுக்கு போயினோன்னு தெரியல. பார்ப்போம். ஆரம்பத்திலே சொன்ன வர்றேன் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதையெல்லாம் பார்த்து ஞாபகம் இருந்தால் போட்டும். சரி கடைசியாக முடிவெடுத்து தவம் என்ற கடைக்கு போயிருக்கணும். பார்ப்போம் என்னென்ன பொருட்களை போயினோம் அப்படின்ட்டு. இல்லை இதை தடுத்து வெளியில் வரையின மாட்டோம். பார்ப்போம். எவ்வளோ போட்டிருக்கணும்? 3000 ரூபா. அந்த ஆள் இது தங்கத்தின விலையா? ஐயா இந்த என்ன கருவாடு இதுக்கு பேர்? கட்டாப்பாறை. பாய்க்குள்ள சுற்றி போட்டு அந்த கருவாடு. ஆனால் முள்ளில்லா கருவாடுன்னு சொல்லுவேன். அதுதான் கட்டாப்பாறை கருவாடு. கிலோ எவ்வளோ ஐயா? அது 2000 ரூபா கிலோ. கட்டாப்பாறை வேண்டியதை விட நெத்தலி வேண்டி இருக்கிறோம். இதில் வந்து இது எங்கே தான்? இது இங்கே தானே எங்க? நாகர்கோவில் கருவாடு. ஓகே நாகர்கோவில் கருவாடு. இந்தியாவில் வந்து மாசி கருவாடு 3800 ரூபா. பாப்பா மொத்தமாக எவ்வளோ வருதுண்டு. கிட்டத்தட்ட 10 கிலோ கருவாடு வேணுனால அதை வெட்டி அப்படியே வந்து இதில் வந்து பேக் பண்ணி கொண்டிருக்கணும். ஏன்னாடா இது பேக் பண்ணதான் வந்து ஃப்ளைட்டில் கொண்டு போய் இல்லை பாசன பேக்கில் வந்து வாசனை வராது. இல்லாட்டி இப்போ வந்து டப்புன்னு பழுதாக போயிடும், வாசனையும் போயிடும். அந்த ஒரு காரணத்தால். சரி இப்போ வந்து ஒரு மாதிரி பொருள் வேண்டியாச்சு. 37,600 ரூபாய்க்கு வந்து வேண்டியிருக்கணும். 10 கிலோ கருவாடு, மற்றது மாசி, நான் காட்டின மாதிரி நெத்தலி எல்லாமே வேண்டி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே சாப்பிட போகிறதா. இதில் இந்த வாகனத்தை எங்கள்கிட்ட காணலை. ஃபுல்லாக கொண்டு வச்சுட்டு அப்படியே A1+ தான் சாப்பிட போகிற ஐடியா. ஓகே இப்போ வந்து வந்துட்டோம் A+ பிரியாணி. இது நேற்று வந்து பூட்டி இருந்தது, இன்றைக்கு திறந்துருக்கு. அதோட வந்து வேறு பிரியாணிகளை வந்து சஜஸ்ட் பண்ண எனக்கு ஐடியா இல்லை. அதனால தான் சரி இஞ்சியே சாப்பிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்துனாங்க. சரி அப்படியே இதுக்குள்ளே போய் இருப்போம். நல்ல ஆம்பியன்ஸ் வச்சுருக்கிறேன், நல்லா இருக்குது. இப்போ எல்லாருக்கும் வந்து பிரியாணி அதே மாதிரி கொத்து எல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. செவ்வாய்க்கிழமையில் வந்து A+ பிரியாணியில் வந்து என்ன மட்டன் இல்லை, ஒன்லி சிக்கன் மட்டும்தான். இப்போ ப்ரோக்கள் பிரியாணி. ப்ரோ எப்படி இருக்குது பிரியாணி? நீங்கள் சிம்பிளாக சொல்லிவிடுங்க பிரியாணி எப்படி இருக்குது. நல்லா இருக்குது. சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டு சொல்கிறீங்க. ஓகே அப்படியே நானும் சாப்பிட்டு வரேன். ஓகே சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வந்து திருப்தி. பிரியாணி நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட உங்களோட அண்ணா
கட்டாரில் சாப்பிட்ட அப்புறம் இன்றைக்கு தான் நல்லா பிரியாணி சாப்பிட்டேன்னு சொன்னார். அது சரி, உண்மையாக நல்லா இருந்தது. மற்ற கொத்தும் வந்து எப்படி இருந்தது? கொத்து நல்லா இருந்தது, எல்லாம் சூப்பராக இருந்தது. இதுக்கு பிறகு வந்து நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களை பார்க்க போகிறோம். ஆமாம், புது வெகனார் ஒன்று எடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அது சரி, எல்லா வாகனம் இப்போ இருக்கிறத அடிபட்டால் தப்பெல்லாம் போயிடும். ஓகே, நான் கிளியர். அப்புறம் வேலை கொண்டு ரக்கிட்டு அப்படியே வந்து கராச்சிக்கு போகிறோம். கராச்சிக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் வாகனத்தை கொண்டு வந்து விட்டாச்சு, சீட் பெல்ட் பண்ண போகிறோம். பைக்லாம் வந்து நானுங்க இதில் வந்து எப்படி மாடல் எதுவும் பார்ப்பாங்களா எதுன்னு தெரியலை. என்றாலும் நம்பரை நோட் பண்ணிவிட்டு அப்படியே போய் பார்ப்போம். சரி, இப்போ இதில் வந்து அக்குரான மோட்டார்ஸ்ன்ற ஒரு கடை இருக்குது யாழ்ப்பாணத்தில். இது ஆனப்பந்தி சந்தி என்று சொல்லுவினோம். இதில் தான் வந்து அலஸ்டிம் ப்ரோ சீட் பெல்ட்டை கேட்க சொன்னார். அப்போ வந்திருக்கிறோம்ன்றதுக்கு இருக்கா புதியது மற்றும் மறுசீரமைக்கப்பட்டது. அதான் செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸுகள் எல்லாம் இங்கே எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது அக்குரான மோட்டார்ஸ் கண்டியிலேயும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவைண்ட கிளையோ தெரியல. டொல்ஃபின் ஹயர்ஸ்ன்ற சீட் பெல்ட் வேணும். இதில் நாங்கள் இப்போ அவசரம் பண்ணோன்னா நான் இருக்கிறதுல ஒன்று பார்த்து நாங்கள் இப்போ பொருத்தி தரேன்னு சொன்னவர். அப்போ இதில் ஏதாவது ஒன்று பார்த்தா கொள்ளணும். இப்போ பேனை கொண்டு வர சொல்லியிருக்கணும். இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வரணும். சரி, அண்ணாவோட கடை ஓனர் வந்து நல்லாவே கேஜ் பழையினார். 2:30 வாகனத்தை கொண்டு வாங்க மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். 12,000 ரூபா சொல்லியிருக்கணும் இந்த சீட் பெல்ட், ரயர் சைட் சீட் பெல்ட். கடும்பில் தான் இங்கே பாருங்க, அதில் ஒரு ஜீப் ஒன்று இருக்குது. அப்புறம் 32 சீட், 32 சீட் பக்கத்தில் அவங்க உள்ளே மட்டும் இருக்குது. அப்புறம் வாங்கல சும்மா பார்த்துட்டு வரும். உள்ள வீடியோ எடுக்க விடுவிடமோ தெரியல, என்ன கட்டமோ தெரியல. என்றாலும் போய் பார்ப்போம். விலையில் என்ன மாதிரி என்று லைட்டாக விசாரிச்சு பார்ப்போம். 32 ஸ்ரீ, அது 32 ஸ்ரீ. சூப்பராக இருக்கு. இது சூப்பராக இருக்குல்ல, இது சூப்பராக இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது. என்ன கட்டமோ தெரியல. இது பாருங்க, வாவ், அந்த காலத்தில் ஆர்மியாக்கள் தெரிகிற மாதிரி வெஹிக்கிள் மார்க்கிங் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. நேற்று ஒரு அண்ணா கேட்டவர் தான் ஜீப் ஒன்று எடுத்தாங்க. ராயல் என்ஃபீல்டு கலர்லேயே அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கணும். நல்லா இருக்குது அப்படியே. இது XP நம்பரில் இருக்கின்ற ராயல் என்ஃபீல்டு. இப்போ விலை கேட்டு நாங்கள் இந்த ஜீப்பு வந்து கொடுக்கத்தான் இருக்கோம். இது வந்து 43 லட்சம் ரூபாய்ண்டா கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னதில். அதே மாதிரி பைக் வந்து 6 லட்சம். அதே மாதிரி இதில் இருக்கிற இந்த பச்சை ஜீப் வந்து 40 லட்சம்டா கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். ஆனால் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது பாருங்கள் பிள்ளையெல்லாம். ஆனால் நல்லா தான் இருக்குது. இந்த ஜீப் எனக்கு அதை விட பிடிச்சிருக்கு. பெருசாகவும் இருக்குது, நல்லா கிராண்டாகவும் இருக்குது. யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா இதில் வேண்டலாம். இது ஆனப்பந்தி சந்தியடி இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது நினைக்கிறேன். உலகோட்டன் அது மாதிரி ஹேரி ஹோட்டலெல்லாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இப்போ வாகனத்தை கொண்டுட்டோம். நாங்கள் மட்டுமில்லை, இன்னும் ஒரு வாகனமும் வந்திருக்கு. சீட் பெல்ட் பிரச்சனை போல் இருக்குது. இந்த வாகனங்களை பொறுத்த மட்டும் ஓகே தான். ஆனால் எவ்வளோ காலத்து வாகனம் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த பொடியெல்லாம் புதுசாகவே எடுத்து வைக்கலாம் போல் இருக்குது இந்த டயர்ஸ் வாகனங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் பெல்ட் வந்து இருக்கிற பெல்ட் வந்து வரதில்லை. இந்த புதுசு செகண்ட் ஹேண்ட், அதாவது ரீகண்டிஷன் சொல்கிறது இதான் இப்போ வண்டி இருக்கிறோம். என்ன இப்போ மாற்றலாம் இல்லை, நாங்களாக மாற்றணும். நாங்கள் தான் மாற்றணும். அது சரி, இப்போ கலட்டியாச்சு. சாவி 1-2 இல்லை, அது பக்கத்தில் வேண்ட போயிட்டோம். இதுகளுக்கெல்லாம் சீட் பெல்ட் கட்டாயம். ஆனால் எங்களுக்கும் கட்டாயம் என்று கொண்டு வரணும். அப்படியே ரூல்ஸ் ஏன் இல்லாமல் ஆக்கினாங்கன்னு தான் தெரியல. சொப்பன சுந்தரிகள்லாம் இப்போ அண்ணாவே வந்து கலட்டி மாற்றி கொண்டு இருக்கிறார். அண்ணான்ற நீங்கள் எந்த பேட்ச்? 97. அப்போ தம்பி தான். நான் அண்ணா இவர்களுக்கு இப்போ கலட்டி பார்ப்போம், சரியாக செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுகளுக்கெல்லாம் சீட் பெல்ட் கட்டாயம். சொப்பன சுந்தரிக்கெல்லாம் யாராவது அந்த சீட் பெல்ட் போடக்கூடாது ரூல்ஸை கொண்டு வந்தாண்டே எனக்கு என்ன தெரியல. எல்லா வாகனங்களையும் இல்லை. ஆனால் ஏன் அதுக்கு இல்லைன்னு இல்லாமல் ஆக்கினாங்களாண்டா, சீட் பெல்ட் போட்டிருந்தாலும் அதுக்கு ஏர் பேக் இல்லை. அந்த ஒரு பிரச்சனையால இல்லாமல் ஆக்கியிருக்கலான்ட்டு எந்த ஒரு இது உங்களுக்கு யாருக்கா சரியான விளக்கம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அங்கே போய் பார்த்து நாங்கள் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே நாங்கள் எங்கட மாடல் இது வந்து இல்லை, ஒன்று வந்து பெல்ட் பிஞ்சு போய் கிடந்தது. அதால் வந்து இப்போ RK மோட்டார்ஸ் என்று சொல்கிறது. இது என்ன ரோட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ரோட் அடிக்கு தான் வந்திருக்கிறோம். இதுக்குள்ள வாகனங்கள் பார்க் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது போய் கதை. இதுகளுக்கு அந்தளவு டிராஃபிக்காக இருக்குது யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும். இதில் தான் நாங்கள் வந்து எங்களோட காருக்கு வந்து பூஸ்டர் வண்டி இருப்போம். பெரிய கடை தான், நீங்கள் வந்தீங்களாண்டா உங்கள்கிட்டலாம் இருக்க மட்டும் நம்புகிறேன். தொடர்ந்து அப்படியே தேடுதல் நடந்து கொண்டிருக்கு, அப்படியே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ வந்து தேடி பார்த்தவேல் இங்கே வந்து இல்லை, RKலையும் இல்லை, அக்குரணையிலையும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் வேறு எங்கே வந்துடுறதுன்னு எனக்கு தெரியலை. வேண்ட நிலைமை எப்படி ஒரு நிலைமையாக போக மட்டும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இதில் இவைகள் வந்து இப்போ இரவே மட்டக்களப்பும் போகணும். அதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அதோட இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். யாழ்ப்பாணத்தில் வேறு ஏதாவது பார்ட்ஸ் கடை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.